சிஎம் சார். சிஎம் சார். ஆமா. என்ன சிஎம் சார்? ஹாய் ஃபிரண்ட்ஸ். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஎம் சார் இருக்காரு. இங்க ஆள காணோம். வந்துட்டேன் அப்படின்னு வரல. தேவா. என்ன விஜிவா? ஹாய் கைஸ். குழந்தைகள் வாக்க கவர் பண்றதுக்கு. ஆமா, அப்ப நீங்க அந்த மாஸ்டர் பிளான நான் மறந்துட்டேன் பாருங்க. இவர் சொல்லிட்டு இருக்கார்ல, ஒரு வீட்ல இருக்கிற விஜய் அப்படின்னு. அந்த விஜய்னா எல்லாமே பெரிய விஜய் கிடையாது. குட்டி விஜய் இருக்குல்ல. அங்கிள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க அங்கிள் சொல்லிருக்கணும் அங்க. விஜய்க்கு போடுமா அப்படின்னு சொன்னா நாங்க போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த பசங்களை வச்சு பண்றதுக்காக வந்து என்னதுக்காக தெரியல. நம்ம அன்பில் அண்ணன் தான் வந்து கூட்டு போயிருக்காரு. வாங்க இந்த மாதிரி வேலை நான் கரெக்டா பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெண்டா இருக்கிற வேலையெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. நான் ஏன் உங்களை கூட்டம் தெரியுமா அப்படின்னாரு. ஏன் நிறைய பேர் ரீல்ஸ் பண்றாங்க, நான் உங்களை கூட்டம் தெரியுமா, படிக்கணும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதனாலதான் வந்து உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கலாம் டைம் இருக்குது பாருங்க. சிஎம்க்கு ரீல்ஸ் பாக்குற அளவுக்கு டைம் இருக்கு. ரீல்ஸ் ஒரு சிஎம் ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்லல, பட் ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கு. அதுவும் யார் ட்ரெண்டா இந்த பசங்க பண்றாங்கன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீமை தான் சொல்லணும். ஓங்கி இப்படி ஒரு அடி. தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு ஒருத்தனும் நிம்மதி இல்லாம தூங்கிட்டு இருக்கான். ஆனா நான் இல்லாம என் வீட்டு நாய் தூங்காதுன்னு பாத்தீங்களா. அதுக்காகவே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசினதை பார்த்தோம்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காருங்க. இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாம செத்து போயிட்டு இருக்காங்க.